கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தினத்திலே சோர்ந்து போகாதே என் நண்பனே அப்படிங்கிற பாடலை நான் வாசிச்சு பாட போறேங்க. வேதத்துல நாம வாசிக்கிறோம், நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோங்க. நம்மளோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பண கஷ்டங்கள் தீரணும்னு சொல்லி நம்ம ரொம்ப நாளும் நினைச்சிட்டு இருப்போம். நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற வியாதிகள் மாறணும்னு நம்ம நினைப்போம். நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற சண்டைகள் மாறணும்னு நினைப்போம். கடன் பிரச்சனைகள் மாறணும். நம்மளோட வாழ்க்கையில மனுஷங்களால வந்த நிந்தைகள் எல்லாம் மாறணும். நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி நம்ம நிறைய நாட்கள் நினைப்போம். அதற்காக நம்ம ஜெபிப்போங்க. ஆனா அந்த காரியங்கள் தாமதிக்கும் போது நம்மளோட வாழ்க்கையில வருகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சோர்வு, ஒரு கவலை நம்மளோட வாழ்க்கையில வருதுங்க. ஆனா வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் என்ன பண்றாரா, சோர்ந்து போனவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோங்க. நம்மளுடைய வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள் சோர்வுகள் இருந்தாலும் நம்ம கர்த்தரிடத்துல வந்து ஜெபித்து அவைகளை ஆண்டவரிடத்துல ஒப்படைக்கும் போது வேதத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார் என்று இந்த வசனத்தின்படியாக நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற பாரங்களை அவர் மாற்றி நம்மளோட வாழ்க்கையில ஆசீர்வாதங்களினாலும் நன்மைகளினாலும் நிரப்ப கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறாருங்க. எனவே என்னோட வாழ்க்கையில் இந்த சோர்வுகள் எப்பதான் மாறுமோன்னு சொல்லி கலங்காதீங்க. கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையை ஆசீர்வதித்து நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறாருங்க. என்னோட கூட சேர்ந்து நீங்களும் இந்த பாடலை பாடி தேவனை ஆராதிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. கடும் புயல் வாரினும் காற்று விசிடும் நீ கலங்காதே மனமே. கடும் புயல் வாரினும் காற்று விசிடும் நீ கலங்காதே மனமே. இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. காத்திடுவார், இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு
நண்பன் உன்னை கைவிட்டாலும் நம்பினோர் உன்னை தள்ளிவிட்டாலும் மனம் கலங்காதே திகையாதே உன் இயேசு இருக்கிறார். நீ கலங்காதே திகையாதே உன் இயேசு இருக்கிறார். இயேசு உன்னை தேற்றிடுவார். இயேசு உன்னை காத்திடுவார். இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. இயேசு உன்னை தேற்றிடுவார். இயேசு உன்னை காத்திடுவார். இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. சோர்ந்து போகாதே என் நண்பனே. மனம் உடைந்து போகாதே என் பிரியனே. நீ சோர்ந்து போகாதே என் நண்பனே. மனம் உடைந்து போகாதே என் பிரியனே. கடும் புயல் மாறினும் காற்று வீசினும் நீ கலங்காதே மனமே. கடும் புயல் மாறினும் காற்று வீசினும் நீ கலங்காதே மனமே. இயேசு உன்னை தேற்றிடுவார். இயேசு உன்னை காத்திடுவார். இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. இயேசு உன்னை தேற்றிடுவார். இயேசு உன்னை காத்திடுவார். இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. எனக்கு அன்பார்ந்தவர்களே, வேதத்துல வாசிக்கிறோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோங்க. உங்களுடைய வாழ்க்கையில இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையில் உங்களுக்கு பலன் இல்லாமல் இருக்கலாம். ஆனா நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவரிடத்தில் உங்களுடைய பாரங்களை இறக்கி வைக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில பலன் கொடுத்து அவர் நடத்த உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாருங்க. எனவே கர்த்தரை நம்புங்க, சோர்விலிருந்து விலகி வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.